Hi friends, welcome to Annams recipes. இப்போ வந்து நான் புதுசா இந்த சேனல்ல ஒரு எல்லாரையும் உங்களை எல்லாம் கூப்பிட்டு சமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட சமையலே எல்லாரும் பார்க்குறீங்க, நீங்களும் எல்லாருமே நல்லா சமைப்பீங்க. அதனால ஒவ்வொருத்தருடைய சமையலும் நம்ம சேனல்ல போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் வந்து வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் வச்சிருக்கேன், அதுல நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுலேயும் நான் வந்து ஒரு மெசேஜ் போட்டேன், சமைக்க விருப்பம் உள்ளவங்களாம் வாங்கன்னு. அதில் வந்து முத்து மீனா வந்து எனக்கு உங்கள் சேனலில் வந்து சமைக்க ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அவங்க பேர் வந்து முத்து மீனா. அவங்க வந்து எனக்கு ஃப்ரெண்டும் கூட. எங்கள் ஊர் நெற்குப்பை தான், அவங்களும் நெற்குப்பை தான். நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி மீட்டிங் கெட் டுகெதர்லாம் இங்கே சென்னையில் வைப்போம். அப்போ நாங்கள் பார்த்து பழகியிருக்கோம். அப்படின்னு தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். நிறைய காம்படிஷன்லலாம் மில்லட் குக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க, சூப்பராக பண்ணுவாங்க. நிறைய காம்படிஷனில் கலந்துக்கிட்டு வின் கூட பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஷோவில் மில்லட்டை வச்சு ஒரு உப்மா மாதிரி பண்ண போகிறாங்க. இப்போ அவங்கள வந்து பார்க்கலாம். மீனா, ஹலோ, ஹாய். முத்து மீனா உங்க பேரு? ஆமாம். எங்க இருக்கீங்க? இங்கே சென்னையில் தான் இருக்கோம். ஊர் நெற்குப்பை. சென்னையில் எங்க இருக்கீங்க? கீழ்பாக்கத்தில். கீழ்பாக்கில். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க காலேஜ் படிக்கிறாங்க. பொண்ணு இப்போ 7th. ஓ 7. நான் வந்து இவங்க பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறச்ச எங்க இதுல காம்படிஷன்லாம் கலந்துக்குவாங்க. இவங்க பிள்ளைங்களும் எல்லாத்துலயுமே வின் பண்ணி ப்ரைஸ் வாங்குவாங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க மீனா? இப்போ வந்து திணை வச்சு நம்ம ஒரு உப்புமா பண்ணலாம். திணை வச்சு உப்புமா. ஏன்னா மில்லட்டு தான் இப்போ எல்லாருமே நார்மலா வெயிட் லாஸ்க்கு எல்லாரும் எடுக்கிற முதல் ஐட்டம் மில்லட்டு. அதுல நம்ம திணை வச்சு ஒரு உப்புமா பண்ணலாம். ஓகே ஓகே. நீங்க வீட்லயும் மில்லட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவீங்களா? ஜாஸ்தி இல்லை, ஆனால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப முன்னாடி எல்லாம் பண்றதுல, ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு அது எப்படி பண்றதுன்னு தெரியல, என்னென்ன ஐட்டம் இருக்குன்னே முதல்ல தெரியல மில்லட்ஸ்ல. அதனால இப்போதான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி சரி. அதுல இன்னைக்கு நம்ம திணை வச்சு உப்புமா பண்ணலாம். உங்க பிள்ளைங்கலாம் மில்லட் சாப்பிடுவாங்களா? அது நம்ம என்னென்ன பேர் சொல்லாம கொடுத்துட்டோம்னா சாப்பிடுவாங்க. அது என்ன ஏதுன்னு ரொம்ப சொல்லக்கூடாது. அது வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லா கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஆன்லைன்ல என்னுடைய பொருட்களை வாங்கணும்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து திணையை நம்ம ஒரு கப் திணையை எடுத்துட்டு வறுத்துட்டு 1/2 hour ஊற வச்சிடலாம். சரி, ஊற வச்சுட்டு அது தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி நம்ம ரெடி பண்ற வரைக்கும் அது ஊறிட்டு இருக்கட்டும். சரி. ஏன் வறுத்து தான் பண்ணணுமா? வறுக்காம பண்ணணும்னா நம்ம தண்ணி ஊத்திட்டு நம்ம ஸ்லோல வச்சிருக்கும் போது கொஞ்சம் கொல கொலன்னு வந்துருது. வறுத்துட்டு பண்ணா கொஞ்சம் ஒத்தொத்தையா நல்லா உப்புமாவா நல்லா உதிரியா இருக்கும். அதனால நம்ம வறுத்துட்டே ஊற வச்சிடலாம். திணை வந்து மில்லட்ல ஒன்று கொஞ்சம் எல்லோ கலராக இருக்கும். மற்ற மில்லட்லாம் வந்து ஒயிட்டாக இருக்கும். திணை மாத்திரம் கொஞ்சம் எல்லோவாக இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் போதுமா? போதும். 1 கப் திணை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ரொம்ப நேரம் வறுக்கணுன்றதுல லைட்டாக சூடு வந்தால் போதும். திணையில் அந்த சூடு ஏறுனா போதும். அந்த நெய் ஊற்றி வறுக்கிறதுனால கொஞ்சம் வாசமாக இருக்கும் அந்த திணை. இது வந்து குக்கரில் வைக்கக்கூடாதா? குக்கரில் வச்சா ரொம்ப கொல கொலன்னு போயிடுது. நம்ம உப்புமாங்கிறதுனால நம்ம கடாயில் பண்ணாதான் வந்து உதிரியா இருக்கு. ஏன்னா கிச்சடி பொங்கல் அப்படின்னா குக்கரில் வச்சிட்டோம்னா அது வந்து நமக்கு அதெல்லாம் வந்து கொல கொலன்ற கன்சிஸ்டன்சியில் வேணுங்கிறதுனால நம்ம அதை குக்கரில் வைக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் டவுட்ஸ் வரும், அதனால அந்த டவுட்ஸ் எல்லாம் நானே கேட்டுருவேன். உப்புமா வந்து நமக்கு யூஸ்வலாக உதிரியா இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து கடாயிலே பண்றோம். பிளஸ் இந்த வறுக்கிறதுனாலயே நமக்கு உதிரியா வந்துடும். ஓகே. ஏன்னா இன்னும் வந்து நிறைய பேர் மில்லட்ஸ்ல ரெகுலரா சமைக்க ஆரம்பிக்கல. இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. மில்லட்ஸ் வந்து மெயினா வெயிட் லாஸுக்கு பெஸ்ட் டிஷ் வந்து மில்லட் தான். ஆமா. ஃபைபர் ஈஸி குக்கிங்கும் கூட. மில்லட் வந்து சீக்கிரமா வெந்துருது, ஈஸி குக்கிங். இது வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சாப்பிட்டா போதும். கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும். ஈவினிங் டிஃபனா கூட கொடுக்கலாம். சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்றதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லா கொடுத்தோம்னா தொட்டுக்கிறது கூட வேண்டாம். சக்கரை சும்மாவே சாப்பிடலாம். போதுமா? இன்னும் வறுக்கணுமா? லைட்டா சூடு வர வரைக்கும். ஓகே. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இது மூழ்கிற அளவு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம்.
அளவெல்லாம் இல்லை. இந்த தண்ணி நம்ம திரும்பவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுவே ஊறி தண்ணி இஞ்சிரும். இப்போ இதுக்கெல்லாம் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கு. என்னென்ன சொல்லிடு மீனா. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை மட்டும்தான். அது நம்ம வெஜிடபிள்ஸ் நம்ம இஷ்டம் தான், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அவங்கவுங்களுக்கு என்ன விருப்பமோ, பீன்ஸ் பிடிக்கலன்னா விட்டுறலாம், எதுவுமே கம்பல்சரி இல்லை. அவங்கவுங்களுக்கு எது வேணுமோ குடமிளகா கூட போட்டுக்கலாம், எது இஷ்டமோ அதை போட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் அவங்கவுங்க பிரியம் தான். நான் வந்து இப்போ 3 வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ப்ளஸ் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி. இஞ்சி வந்து பூண்டு வேண்டாம், இஞ்சி தான் இதுக்கு மெயின் ஃப்ளேவர் கொடுக்கறது, இஞ்சி தான். சரி, அதனால இஞ்சி, பச்சை மிளகா நம்ம 1 கப் எடுத்ததுனால 2 பச்சை மிளகா மட்டும் வச்சிருக்கேன். சரி, அது காரத்துக்கு அந்த 2 மட்டுமே போதும். வெங்காயம், தக்காளி பாதி எடுத்தா போதும். நம்ம உப்புமாங்கிறதுனால தக்காளி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். சரி, 1 வெங்காயமும் பாதி தக்காளியும் போதும். கிச்சடினா 1 தக்காளி ஃபுல்லா சேர்த்துக்கலாம். நம்ம உப்புமாங்கிறதுனால பாதி தக்காளி மட்டும் போதும். எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம். கடைசியா நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வலிச்சு வைக்கும் போது நம்ம வந்து நெய் ஊற்றி கடைசியா எடுத்துக்கலாம். இப்போ திணை கூட திணை வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ பாருங்க, நல்லா தண்ணி எல்லாம் அப்படி அப்சார்ப் பண்ணிடுச்சு. மில்லட்ஸே தண்ணி ரொம்ப இழுக்கும். அது நம்ம வறுத்துட்டு ஊற வச்சதுனால உங்களுக்கு அப்படியே அந்த உதிரியா அது அப்படியே இருக்கும். இல்லாட்டி இதுலேயே ஊறினதுலேயே அப்படி கொல கொலன்னு வந்துடும் நம்ம வறுக்காம ஊற வச்சோம்னா. இதுக்கு எண்ணெய் ஜாஸ்தி தேவையில்லை. ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். ஓகே, நமக்கு தேவைப்படும் போது லாஸ்ட்டாக நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதனால இதுக்கு வந்து கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை. இதுக்கு பட்டை அதெல்லாம் எதுவுமே வேணாம். உப்புமாங்கிறதுனால நம்ம அது எதுவுமே போட்டு வேணாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும், ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினா மட்டும் போதும். எல்லா காய்கறியும் இப்போ எல்லாமே சேர்த்து வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம அதுக்கப்புறம் வேக வைக்கிறதுனால நமக்கு வந்து காய்கறி ரொம்ப வேகமும் இப்போ கட்டாயம் இல்லை. நம்ம லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதுனால லைட்டாக அந்த பச்சை வாசல் போகிற வரைக்கும் வதக்குனா மட்டும் போதும். மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போதும். உப்பு வந்து அவங்கவுங்க தேவைக்கு போட்டுக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட் நம்ம கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டு கூட தேவைன்னா அப்புறம் இன்னொரு தடவை கூட போட்டுக்கலாம். அப்புறம் இதில் இப்போ 1 கப்புங்கிறதுனால 3 கப்பு தண்ணி. 1:3. இப்போ 3ஆவது கப்பு ஊற்றியாச்சு. தண்ணி லைட்டாக கொதி வந்ததும் அந்த திணையை போட்டுற வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள், ஒரு 15 மினிட்ஸில் செய்யக்கூடிய டிஷ்ஷு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு கொடுத்தோன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், பசி தாங்கும். நம்ம கொஞ்சம் 1 கப்பு சாப்பிட்டாலே போதும். எல்லா வெஜிடபிள்ஸ் இருக்குது. நம்ம உப்புமாங்கிறதுனால நம்ம வந்து யூஸ்வலாக மஞ்சத்தூள் போடுறது இல்லை, பட் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம மஞ்சத்தூள் போடுறோம். இல்லாட்டி கிச்சடிக்கு தான் மஞ்சத்தூள் போடுறது. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திணையை போட்டுடலாம். நல்ல மில்லட்ஸ்லாம் நல்லா குக் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் மில்லட்டை வச்சு ஆரம்பிச்சிட வேண்டியதானே? கண்டிப்பாக நீங்கள் சொன்னதுக்காக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா மில்லட் குக்கிங் வந்து நிறைய பேருக்கு தெரியல இல்லையா? ஆமாம், இப்போது ஆனால் இப்போ எல்லாருமே விரும்புகிறாங்க மில்லட் சாப்பிட்றதுக்கு. இப்போ தான் வந்து விரும்புகிறாங்க. இனிமே வர்ற யங்ஸ்டர்ஸுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே முதல்ல தான் புதுசாக இருந்தது, இப்போ எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்லோவில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஸ்லோவில் இருக்கலாம்.
நம்ம நடுவில் கிண்டணும்னு கூட அவசியம் இல்லை, வேணா கிண்டிக்கலாம், இல்லாட்டி அப்படியே 15 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம எடுத்தாலே அந்த தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி தினை வெந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா மலர்ந்த மாதிரி வந்துருச்சு. நம்ம இந்த வறுத்ததுனால கொலைய இருக்காது, நல்லா அதை உதிரி உதிரியாக அந்த இது வந்து நல்லா இருக்கு. நல்லாவே வெந்துருச்சு. போதும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் விட்டு ஒரு கிளறிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக இதுக்கு டைம் வந்து 15 மினிட்ஸ் தான். 15 மினிட்ஸில் அந்த தண்ணி ஃபுல்லாகவே இஞ்சிடும். ஒரு 2 ஸ்பூன் நெய் சும்மா ஒரு வாசத்துக்காக. அவ்வளோதான், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணி மில்லட்டு திணை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்லாம், இல்லாட்டி சும்மாவே சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். ஓகே ஓகே. பாருங்க, முத்து மீனா சூப்பரா திணை வச்சு உப்புமா பண்ணியிருக்காங்க. அது ஷேப் கூட பாருங்க. இந்த மாதிரி பண்ணணும்னா ஒரு பவுல்ல நம்ம கொஞ்சமா நெய் தடவிட்டு இதை வச்சோம்னா அப்படியே இந்த ஷேப் வரும். பார்க்கவே பாருங்க நல்லா இருக்கு. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க கொஞ்சம் இதை ஷேப்பை பார்த்தே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வந்து முத்து மீனாவோட பொண்ணு தான் இப்போ நமக்கு டேஸ்ட் பண்ண போறாங்க. மாமா, உன் பேர் என்ன? என் பேர் ஸ்வேதா. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே. எந்த ஸ்கூல்ல? மகரிஷி வித்யா மந்திர். ஓகே. நான் சாப்பிட்டு எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்கா? அம்மா டெய்லி இப்படிதான் செஞ்சு தருவாங்களா? ஓகே ஓகே. அவங்க பையனும் வந்திருக்காங்க. வாப்பா, வா வா. வெக்கப்பட்டு இருக்கா. சாப்பிட்டு பாரு அம்மா செஞ்சது. நல்லா இருக்கா? நீ என்ன படிக்கிற? நான் வந்து என் பேரு முருகப்பன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஆர்எம்கே காலேஜ்ல படிக்கிறேன், இசி டிபார்ட்மெண்ட். ஓகே ஓகே ஓகே. நீங்க பாருங்க ஆச்சி எப்படி சொல்லுங்க. நான் பார்க்கிறேன். எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தே தான் பழக்கம். இன்னைக்கு தான் முத்து மீனா செஞ்சு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பரா திணை மாதிரியே இல்லை, நல்லா இருக்கு, வாசமா இருக்கு. அதுதான் வறுத்துட்டு பண்றதுனால அந்த வாசம் வந்துடும். நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. மீனா எங்கள் கிச்சனில் வந்து எங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் திணையில வந்து ஒரு ஹெல்த்தியான உப்புமா செஞ்சு கொடுத்தீங்க. நிறைய பேரும் கேட்டிருந்தாங்க என்கிட்டயே. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதுவாக உப்புமாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் உங்க சேனல்ல வந்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகேம்மா. இன்னும் நீங்க உங்களுக்கு விருப்பமா இருந்தா ரெகுலரா வரலாம். ஷூர் கண்டிப்பா ரெகுலரா வரலாம். இதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்குமே என் சேனல்ல வந்து சமையல் பண்ணணும்னு விருப்பம் இருந்தா மெயில்ல வந்து உங்க ஃபோன் நம்பரை போடுங்க. நான் வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னு நம்ம பேசிக்கலாம். நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம், ஸ்நாக்ஸ் சொல்லலாம், டிஃபன் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். செஞ்சு காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் மறக்காம அழுத்துங்க. தேங்க்யூ. தேங்க்யூ முத்து மீனா. தேங்க்யூ ஆச்சி.